Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2023 to 2024 க்கு DCM நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சுன்றத பார்க்க போறோம். சோ இந்த DCM நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மென்ட். இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ். சோ இந்த 1 இயர் கோர்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சீங்கன்னா உங்களால கோஆபரேட்டிவ் நடத்தக்கூடிய SRB மற்றும் DCB எக்ஸாம்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல இந்த SRB மற்றும் DCB வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காம்படிஷன் கம்மி தான். இந்த காம்படிஷன் கம்மி அப்படின்றது எதை வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த TNPC எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதுபடி பார்த்தா அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் நடத்தக்கூடிய SRB மற்றும் DCBக்கு உண்டான காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை இந்த DCM கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை படித்து முடித்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் வந்து இதை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப பேர்கிட்ட இருக்காது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். இந்த DCM நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2023 to 2024 அதாவது என்னென்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த DCM கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் தான் முடியும். அது மட்டும் இல்லை இந்த இயருக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இல்லை நவம்பரில் கட்டாயம் இருக்கலாம். ஸோ அதேமாரி வந்து அந்த டயத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி 2024 to 2025 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு DCM நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டயத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த சேனலில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா 2023 to 2024 DCM நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. இதேமாரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கரஸில் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்றதே நம்ம பார்ப்போம். அதுக்காக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பற்றி போடுவோம். இப்போ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி காலம் 1 வருடம் 2 பருவ முறைகள், அதாவது 2 செமஸ்டராக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் 6 மாதம், செகண்ட் செமஸ்டரும் 6 மாதம். இதுக்கு தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து +2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது மட்டும் இல்லை இதுக்கு வந்துட்டு நீங்கள் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tncuicm.com மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதாவது என்னென்னா இது வந்து நீங்கள் வந்து இணையதளம் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் இதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆக்சுவலாக இதுதான் நம்ம சொன்னது 2023 to 2024 டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ரெகுலர். ஸோ இந்த ரெகுலர் படிக்கிறவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது தான். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபீட் பண்ணணும். SLC, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ இங்கே வந்து என்னென்னா சூஸ் ICM. ஸோ இங்கே என்னென்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு சென்டரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்கும். இதை வந்து நம்ம தமிழில் கீழே ஃபார்ம் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபார்மு 2023 to 2024 முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டப்பயிற்சி. ஸோ வந்து இங்கே பாருங்கள் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, கைபேசி எண், அப்புறம் செகண்டரி கைபேசி எண், ஆதார் எண், மின்னஞ்சல் முகவரி, பெற்றோர் ஆர் பாதுகாப்பாளர், தேசியம், மதம், கதவு எண், தெரு, கிராமம், நகரம், மாவட்டம், மாநிலம், அஞ்சல் குறியீடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே நார்மலாக எந்த ஒரு எக்ஸாமுக்கு ஃபில்அப் பண்ணுறது தான். அடுத்து விண்ணப்பதாரரின் கல்வித் தகுதி, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பயிற்சி நிலையத்தின் பெயர். ஸோ நீங்கள் வந்து எந்த பயிற்சி நிலையத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து மொத்தம் வந்து 38 மாவட்டத்தில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அப்டேட்டட் லிஸ்ட்டில் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 கொடுத்துருக்காங்க. ஸோ 28 டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது. ஸோ இந்த டைம் அதாவது 2024 to 2025 வரப்போ கிட்டத்தட்ட அவங்க 38 டிஸ்ட்ரிக்டோடு அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து இந்த செலக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன பயிற்சி நிலை இருக்குன்றத உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த நிலையத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் போகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முழு நேரம் ஆர் ரெகுலர். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக டிசிஎம் நோட்டிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், விண்ணப்பங்கள் இணைய வழி மூலம் பெறப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும். ஸோ விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் மூலியம் மட்டும்தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பெறப்படும் விண்ணப்பங்களை தேர்வு குழுவிற்கு சமர்ப்பித்து தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் தேர்ச்சி கொள்ளப்படுவார்கள். ஸோ இது வந்து செலெக்ஷன் கமிட்டி இருப்பாங்க, அவங்க வந்து சில க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் இதில் வந்து செலக்ட் ஆக முடியும். செலக்ட் ஆனவங்க அடுத்து வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், நம்ம வந்து 17 வயசு முடிஞ்சிருக்கணும். மாணவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், உடைய அட்டண்டன்ஸ் வந்து பயோமெட்ரிக்கில் தான் வந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நடத்த போதுமான ஆசிரியர்கள் வெளிக்கொணர்வு அடிப்படையில், அதாவது கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர் மூலமாக நடத்தப்படும். பயிற்சி கட்டணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பயிற்சி கட்டணம். இது கற்பிக்க கட்டணம், விண்ணப்ப படிவம், பதிவு கட்டணம், நாட்குறிப்பு கட்டணம், எழுத்துப் பொருட்கள் கட்டணம், தேர்வு கட்டணம், புத்தக கட்டணம், நூலக காப்பீட்டுத் தொகை, தபால் கட்டணம், கூட்டுறவு முரசு, சந்தா, விளையாட்டு கட்டணம், கணினி பயிற்சி கட்டணம், நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்கள் பயிற்சி கட்டணம், அடையாள அட்டை கட்டணம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18,850 ரூபா. ஸோ இந்த கோர்ஸுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செமஸ்டருக்கும் சேர்த்து தான். ஸோ 2 செமஸ்டருக்கும் சேர்த்து தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து இந்தமாரி பேங்க்குக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது எதுனாலும் மாறலாம். அடுத்து முக்கியமானது பயிற்சிக்கான திட்டங்கள். புதிய பாடத்திட்டத்தின்படி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி 1 வருட கால பயிற்சியாக 2 பருவ முறைகளாக, அதாவது 2 செமஸ்டராக வந்து 6+6 மந்த்து பிரிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பாடப்பிரிவுகளில் தமிழில் பாடம் நடத்தப்பட்டு வகுப்பறை பயிற்சிகள் மற்றும் செய்முறை பயிற்சிகள் நடத்தப்படும். இறுதித் தேர்வினை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். இப்பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழில் தான் எழுதணும், உங்களுக்கு கிளாஸும் வந்து தமிழில் தான் எடுப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து நம்மக்கிட்ட 10 பாடம் இருக்குது. அதில் முதல் பருவம், அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு 5 பாடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், 3வது நிதி கணக்கியல், 4வது பாடம் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், 5வது பாடம் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நடத்துவாங்க. செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிற 5 சப்ஜெக்ட் என்ன பார்த்திங்கன்னா பாடம் 6 கூட்டுறவு தணிக்கை, பாடம் 7 கூட்டுறவு வங்கியல், பாடம் 8 நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், பாடம் 9 கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், பாடம் 10 செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயார் செய்தல். ஸோ இதுதான் வந்து மொத்தம் 10. இந்த 5 வந்து செகண்ட் செமஸ்டரில் கிளாஸாக எடுப்பாங்க நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் எத்தனை மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸு அப்படின்னு சொல்கிறது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதித் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண் பெற்றவர்கள் அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவார்கள். அதாவது நீங்கள் 40% எடுத்திருக்கணும். பாடம் 1 முதல் 9 வரை எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்சம் 30 மதிப்பெண்களும் மற்றும் இன்டர்னல் குறைந்தபட்சம் 10 மதிப்பெண்களும் சேர்த்து மொத்தம் 40 மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 5, செகண்ட் செமஸ்டரில் 5 இல்லைங்களா. ஸோ மொத்தம் வந்து 10 பாடம். ஸோ இந்த 10 பாடத்தில் 1 to 9 வந்து இதில் வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட், அதாவது எழுத்து தேர்வில் வந்து நீங்கள் 30 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னல்ஸ் கொடுப்பாங்க, அந்த இன்டர்னல்ஸை 10 எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து 30 + 10 குறைந்தபட்சம் நீங்கள் 40 மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் நீங்கள் பாஸ். அடுத்து பாடம் 10ல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. பாடம் 10ல் மட்டும் எழுத்து தேர்வில் குறைந்தபட்சம் 20 மதிப்பெண் எடுத்திருக்கணும். ப்ளஸ் இன்டர்னல், அதாவது அகமதிப்பீடில் வந்து 10 மதிப்பெண்களும் களப்பயிற்சியில் வந்து 10 மதிப்பெண்களும் நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ இந்த இன்டர்னல் ப்ளஸ் களப்பயிற்சி 20, அதாவது 10 + 10 20, ப்ளஸ் நீங்கள் வந்து எழுத்து தேர்வில் 20. ஸோ இந்த 20 + 20 40. இதுதான் வந்து
பாடம் 10ல் இருக்க வேண்டியது. ஆனால் பாடம் 1 to 9 வந்து நீங்கள் எழுத்துத் தேர்வில் 30 இன்டர்னலில் 10 எடுத்துருக்கணும். பாடம் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வில் 20 இன்டர்னலில் 10 களப்பயிற்சியில் 10. ஸோ மொத்தம் 40. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து 40 மதிப்பெண் குறைந்தபட்சம் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் தான் நீங்கள் பாஸு, உங்களுக்கு இந்த டிசிஎம் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது கிடைச்சா தான் உங்களால் டிசிபி எஸ்ஆர்பி எக்ஸாம் எழுத முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 40லேருந்து 59க்குள்ளே எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் கிளாஸு, 60லேருந்து 84க்குள்ளே எடுத்திருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸு, 85க்கு மேலே எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறை. இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், நம்ம வந்து டெய்லி கிளாஸ் வரணும், நம்ம எதாவது லீவ் எடுத்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணணும், இந்த விதத்தை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஓகே, டிசிப்ளினாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை. ஸோ இதை வந்து நமக்கு இந்த 2024 to 2025க்கு டிசிஎம் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்நேரம் வந்து நம்ம ரொம்ப கிளியராகவே பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு ஃபார்மே ஃபில்லப் பண்ணி காட்டுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டயத்தில் வரப்போ நம்ம ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாகவே பார்ப்போம். அடுத்த முக்கியமானது இதுதான். தகுந்த சான்றிதழ் மற்றும் விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது உங்கள்கிட்ட வந்துட்டு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும். எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் மற்றும் +2 மார்க் ஷீட் இருக்கணும். அடுத்து பட்டப்படிப்பு ஆர் பட்டய படிப்பு பெற்றிருப்பின் அதற்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்குண்டான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இது இல்லை அப்படின்னா இதை அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தக்க சான்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவை நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஜெராக்ஸை மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் வச்சுக்கிட்டு. அடுத்து குழுவின் பரிசீலனைக்கு நேரில் வருகை தரும்போது, அதாவது இந்த செலெக்ஷன் கமிட்டி சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த எல்லா அசலையும், அதாவது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அசல் சான்றிதழுடன் 10ஆம் வகுப்பு உட்பட 2 சான்றப்பம் பெற்ற நகல்களையும் கொண்டு வர வேண்டும். ஸோ 2 காப்பீஸு சேர்த்து எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் காந்தி நகரில் இருக்குது. அடுத்து 3வது காமராஜ் நகர் சேலம். அடுத்து சாத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 5வது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு. அடுத்து 6வது பார்த்திங்க அப்படின்னா நியூ காலனி திருநெல்வேலி. அடுத்து 7வது திருநகர் மதுரை. அடுத்து 8வது பீச் ரோடு கடலூர். அடுத்து 9வது பார்த்திங்க அப்படின்னா வந்தவாசி ரோடு காஞ்சிபுரம். அடுத்து 10வது நேசமணி நகர் நாகர்கோயில். 11வது திருச்சி மெயின் ரோடு விழுப்புரம். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 12வது பைபாஸு திண்டுக்கல்லில் இருக்குது பழனி ரோடு. அடுத்து 13வது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். 14வது சிவகங்கை. 15 நாமக்கல். 16 மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் திருச்சிராப்பள்ளி. அடுத்து 17 திருவாரூர். 18 திருவண்ணாமலை. 19 ஈரோடு. 20 தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டிப்பட்டி. 21 பட்டுக்கோட்டை. 22 கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். 23 லால்குடி திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 24 பிராட்வே சென்னை. அடுத்து 25 பீச் ரோடு தூத்துக்குடி. 26 புதுச்சேரி. 27 மாதவரம் சென்னை. அடுத்து 28 ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் ரோடு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்டில் 28 டிஸ்ட்ரிக் வந்து 2023 போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த 2024
இன்னும் நமக்கு ஏதாவது ஆட் ஆகலாம், நம்பலாம். ஆட் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். அது வந்து நமக்கு இந்த 2024 to 2025 டிசிஎம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்காக நீங்கள் நம்ம சேனலோட இணைந்துருங்க. அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கரஸில் வந்து எப்படி பண்ணுறது, ஸோ கரஸ்க்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.